வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் ப்ளவுஸில் பின் பார்ட் எப்படி வெட்டுறதுன்னு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ப்ளவுஸ் லைனிங் துணி வந்து நான் 2ஆக மடித்து போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், லாங் சைஸ் ஸ்கேலு மெயினாக அதுக்கு வேணும். பாருங்கள், லைனிங் துணியை 2ஆக மடித்து போட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு கம்மியாக ஒரு கோடு போட்டிருக்கேன். 1.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டிருக்கேன். பாருங்கள், இப்படி போட்டுக்குங்க. ஈவனாக லைனிங் துணியை வந்து ஈவனாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த கோடு இருக்குது பார்த்திங்களா, நம்ம 1.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுருக்குறோம் பார்த்திங்களா, இந்த கோட்டுக்கு மேலே இருந்து தான் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணணும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி போட்டுக்குங்க. அளவு ப்ளவுஸை சுருக்கு இல்லாமல் இந்த கோட்டுக்கு மேலேருந்து ஈவனாக சுருக்கு இல்லாமல் எடுத்து விடுங்க. இந்த ப்ளவுஸோட நீளம் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு. மேலே வந்து ஷோல்டரில் பிடிக்கிறதுக்கோசரம் பின் பாட்டு பேக் பாட்டு பிடிக்கிறதுக்கு அரை இன்ச்சு விட்ருக்குறேன். 12.5 இன்ச்சு. இதோட நீளம் வந்து 12.5 இன்ச்சு. அகலம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு உடம்பு வந்தால் பிரித்து விடுறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட போகிறோம். பாருங்கள், 1.5 இன்ச்சு நீளம் 12.5 இன்ச்சு. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 11.5 இன்ச்சு நம்ம வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். எப்படின்னா, இந்த பெண்டு இருக்குது பார்த்திங்களா, இடுப்பு அளவு, இந்த இடத்துல ஒரு மார்க்கு போட்டுக்கோங்க. ரெடி அளவு, அதாவது 10 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு, ஷோல்டர்கிட்ட ஒரு மார்க்கு, ஸ்லீவும் ஷோல்டரும் ஜாயிண்ட் ஆகுது பார்த்திங்களா, ஸ்லீவு ஷோல்டரும் அந்த இடத்துல ஒரு மார்க்கு, கழுத்து ரெடி அளவே போட்டுக்குங்க. ரெடி அளவு இது தாங்க ஃபுல் இந்த ப்ளவுஸ் பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு அந்த அளவு தான். 1 2 3 4 5 இந்த 5 அளவு தாங்க. இப்போ நம்ம ப்ளவுஸை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம கோடு போட்டுக்கலாம். நீளம் பாருங்கள், நீளம் 12.5, அகலம் வந்து பார்த்திங்கன்னா 10. நம்ம இப்போ வந்து கோடு போட்டு உங்களுக்கு 12.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு அதை ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரெடி அளவு. இப்போ ஷோல்டர் இது ரெடி அளவுனா இது தையலுக்கு, கழுத்து ரெடி அளவு தையலுக்கு. இப்போ நம்ம இதை பாக்ஸ் போட்டுக்கலாம். இங்கேருந்து இந்த இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இது பாருங்கள், ரெடி அளவு தையலுக்கு, ரெடி அளவு தையலுக்கு, ரெடி அளவு தையலுக்கு, ரெடி அளவு தையலுக்கு. இதை நம்ம ஆம்கோல் பின் கழுத்து வரைஞ்சி வெட்டி எடுத்துட்டா பேக் பார்ட்டோட வேலை முடிஞ்சுதுங்க. இது 2 ஸ்ட்ரைட்டு ஒரு கோடு போடணும். நம்ம ஆம்கோல் வளைவு எப்படி குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஸ்டேப்பை வச்சிங்கன்னா 5.1 வருது. இதில் நான் பாதி இன்ச்சுக்கு நம்ம புள்ளி வச்சுக்கணும். 5.1னா 2.6க்கு வச்சுக்கலாம் ஒரு புள்ளி. அதாவது இப்படி வச்சுக்கோங்க, 2.6. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் 2.6க்கு ஒரு மார்க். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. இப்போ நம்ம ஃபுல்லாக இப்போ இணைச்சிடலாம். ஆம்கோல் வளைவு போட்டாச்சு, பின் கழுத்து வளைவு போட்டாச்சு. இந்த மெஷர்மெண்ட் பேக் பார்ட்டு மெஷர்மெண்ட்டு மட்டும் கரெக்டாக எடுத்து கட் பண்ணிட்டோம்னா முன் பாட்டு வெட்டும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோதாங்க பேக் பார்ட்டு மெஷர்மெண்ட்டு. இதை நம்ம வெட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், பேக் பார்ட்டு வெட்டியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.